வணக்கம், நான் நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன். விவசாயி மகள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை தட்டுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 2வது வளைகாப்பு விழா, செகண்ட் பேபியோட வளைகாப்பு விழா வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக தான் வீட்லேயே பண்ணணும். ஆக்சுவலாக சில பேர் செகண்ட் பேபிக்கு வளைகாப்பு வைப்பாங்க, சில பேர் வைக்க மாட்டாங்க. ஸோ எங்களுடைய இதுபடி நாங்கள் செகண்ட் பேபிக்கும் எத்தனை பேபி பிறந்தாலும் அத்தனை பேபிக்கும் ஈக்குவலாக என்ன பண்ணணுமோ வளைகாப்பு அது பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இது 9 மந்த். ஸோ 7th மந்த்லேயே பண்ணியிருக்கணும். ஆனால் 7th மந்த் ஆடி மாதம் அப்படின்றனால எங்களால் வளைகாப்பு நடத்த முடியல. அதனால் இப்போது நடத்தினாங்க புரட்டாசி மாதம். எனக்கு 9வது மாதம். அதனால் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ யாரையுமே இன்வைட் பண்ணலை. அதாவது ரொம்பவே கம்மியாக அம்மா, அப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அண்ணா, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு அத்தை, அப்புறம் என்னுடைய பெரியம்மாங்கள், என்னுடைய 3 பெரியம்மா அவங்க, அப்புறம் என்னோடய மாமியார், சின்ன மாமியார், பெரிய மாமியார், அவங்க 2 பேர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டில் வேலை பார்த்த அக்காங்க அவங்களாம் வச்சு 11 பேர் கணக்குக்கு வளையல் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி வச்சு எனக்கு வளைகாப்பு பண்ணாங்க. மித்துமா பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டில் எல்லோரும் ரொம்ப நாள் கழித்து கூட்டமாக இருக்கட்டி ஒரே சந்தோஷம். நான் நல்லா ரெடியாக ஆயிடுச்சு, மேக்கப்லாம் போட்டு. ஆக்சுவலாக மித்ராவுடைய வளைகாப்பு ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா நான் மேக்கப் நானாக தான் பண்ணியிருப்போம். இதுக்கு நல்லாவே பண்ணணும், ஏன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஒரே நாளில் மாற்றி மாற்றி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுனால ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆல்ரெடி 9th மந்த்னால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேறு இருக்கணும் இல்லையா. அதனால் சரி, ஓகே, ட்ரெடிஷ்னலில் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாடர்னாக இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பிளானை தள்ளி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு என்னுடைய பைரவனை போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வளையல் போடவே நான் போனேன். நான் மித்துமா தான் மேலே ஏறி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பைரவனை கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன முறைப்படி செய்வாங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஸோ அதனால் நான் சிம்பிளாக எல்லாருமே சேம் ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான் பண்ணியிருப்பாங்க. பட் நான் இங்கே எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு அது ஒரே ஒரு இது மட்டும் நான் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். மற்றதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி தான் காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு 2 பேரையும் உட்கார வச்சு அவங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு மாலை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் மூத்தவங்க சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொன்றா கன்னத்தில், கையில், அப்புறம் 2 காலில், இதுலெல்லாம் சந்தனம் குங்குமம் எல்லாமே வைப்பாங்க. ஆக்சுவலாக 11 பேர், 7 பேர், 5 பேர் அந்த மாதிரி ஒத்தப்படையில் தான் இந்த மாதிரி இது செய்வாங்க. வளையலுமே ஒத்தப்படையில் தான் கவுண்டிங் பண்ணி போடுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ஏன்னா அப்போ என்னானே தெரியாது. பட் இப்போ மித்துமா கூட இருக்கா அப்படின்னோடனே அவளுக்கும் உட்கார வச்சு அதெல்லாம் செஞ்சாங்க. பாப்பாவுக்கும் உட்கார வச்சு. ஆனால் அது உட்கார மாட்டேன்ட்டா, அவள் விளையாடுறதுலே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மேடம். ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது என்னோடய ஃபேமிலி, நான், என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் பாப்பா
அவங்க எங்கள் 3 பேர் கூட இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அது வந்து ஒரு வேறு மாதிரியான சந்தோஷமாக இருக்குது. சைட் பை சைடு பார்த்திங்கன்னா அப்பப்போ என் வீட்டுக்கார் வந்து கேமராமேன் ஆயிடுவார். ஏன்னா அன்றைக்கி வந்து வர சொன்னவங்க வந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க. அவர் சொன்னார், கேமராமேனுக்கு தாண்டா இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமையும், ஃபோட்டோவே எடுக்க முடியாது, நம்மளுக்கு நாமளே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆதங்கமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் ஃபங்க்ஷன் சொல்லப்போனால் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஸோ மேனேஜ் பண்ணியாச்சு எப்படியோ இருந்ததை வச்சு. இல்லாட்டி இன்னுமே நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து வரிசையாக ஒவ்வொருத்தவங்களாக வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு எனக்கு வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு வச்சுட்டு அப்புறமா வந்து வளையல்லாம் போட்டுட்டு சாதம் ஒரு 5 வகை சாதம் செஞ்சுருந்தோம். தயிர் சாதம், அப்புறம் பொங்கல், சர்க்கரை பொங்கல், லெமன் சாதம், புளி சாதம், அப்புறமா வந்து தக்காளி சாதம், 5 வகை சாதம் வந்து செஞ்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோவும் வந்து சாப்பாடு வீடியோலாம் வந்து என்னை எடுக்கலையா தான் சொன்னேனே, வர வேண்டிய ஆள் வரல அப்படின்னு சொல்லி. அப்புறமா வந்துட்டு இப்படி தான் போச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோஸ் வந்து இது செப்டம்பர் 20, இப்போ ஒரு 8 நாள் ஆகிருக்கும். 8 நாள் கழித்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ரீசன் என்னென்னா இடையில வந்து செக்கப் போயிருந்தேன். ப்ளஸ் வந்து டெலிவரி டேட் ரொம்ப பக்கத்தில் வரனால கொரோனா செக்கப் இதெல்லாம் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அதோட ரிசல்ட் எல்லாமே வாங்கிட்டு எப்போ பெயின் வருதோ அப்போ போய் அந்த ரிசல்ட்லாம் காமிச்சிட்டு தான் வந்து நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜராக வந்து நான் நிறையா அலைஞ்சிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து எப்போ வேண்டாலும் பெயின் வரலாம். அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோஸ் வந்து இன்னும் அடுத்து பேபி பிறந்ததுக்கு அப்புறம்தான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து அதாவது டெலிவரிக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ப்ராடக்ட் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த வீடியோவுமே வந்து ஷூட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் வந்து எப்படி டெலிவரிக்கு வந்து ரெடி ஆகிருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் எப்படி என்னெல்லாம் எடுத்திருக்கேன், பேபிக்கும் எனக்கும் என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்றதையும். ப்ளஸ் நான் வந்து ஷூட் பண்ண சொல்லியிருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட ஹாஸ்பிட்டலில். பட் எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து நார்மல் டேஸ் இல்லை, ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அதனால் எப்படி உள்ளே விடுறாங்களான்னே ஃபஸ்ட்டு தெரியல. யாராவது கூட ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்க முடியும். ஸோ யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுடைய ப்ரேயர்ஸ் எல்லாத்துக்கும், உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். எல்லாருக்குமே வந்து என்னை ரொம்ப பாசிட்டிவாக விஷ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கும் தைரியமாக இருக்குது, ஒன்றும் பயம் இல்லை. நல்லபடியாக உங்களை வந்து அடுத்து நாங்கள் 2 பேராக வந்து சந்திக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம சேனலில் வந்து லைவ், இது வரைக்கும் லைவே வரல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து லைவ் வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெளியே வந்து எடுக்க வந்த ஆள் வந்தாச்சு. அவர் எங்கள் கேமராமேன் வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா வெளியே வச்சு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். பட் மித்து பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. அவள் பாதியிலே வந்து போய் தூங்க போயிட்டா. அதனால் கொஞ்சமாக தான், பாப்பா இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணோம். அதை வந்து உங்களுக்கு நான் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணுறேன். வீடியோவோட எண்டில் ஃபுல்லாமே ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். சும்மா கொஞ்சமாக தான் வந்து நான் வந்து அதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் பாருங்கள்.